ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் செல்போன்களை பாதுகாக்க பெட்டகங்கள் தயார். 3 கோபுர வாசல்களிலும் கவுண்டர்கள் அமைப்பு. ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் வரும் பக்தர்களின் செல்போன்களை பாதுகாக்க 3 கோபுர வாசல்களிலும் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு 3000 பெட்டகங்களில் அதிகபட்சமாக 15,000 செல்போன்கள் வரை வைத்து பாதுகாக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் முக்கிய கோவில்களில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படும் என இந்து சமய அறநிலைத்துறை அறிவித்துள்ளது. குறிப்பாக கோவில்களின் புனித தன்மையை பேணவும், செல்போன் மூலம் புகைப்படம் மற்றும் ரீல்ஸ் எடுப்பதை தவிர்க்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பதற்காக 3 கோபுர வாசல்களில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கோவில் நிர்வாகத்தினர் கூறும் பொழுது, செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் செல்போன்கள் அனுமதிக்கப்படாது. இதற்காக ஸ்ரீரங்கம் தெற்கு கோபுர வாசல், வடக்கு வாசல், கிழக்கு வாசல் என 3 இடங்களில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தெற்கு கோபுர வாசல் பகுதியில் காலணிகள் பாதுகாக்கும் இடம் அருகில் உள்ள கவுண்டரில் வங்கி லாக்கர் போன்று 2000 பெட்டகங்கள் உள்ளன. இதில் ஒரே குழுவாக வந்தால் ஒரு பெட்டகத்திற்கு 5 செல்போன்கள் வரை வைத்துக் கொள்ளலாம். இதேபோல வடக்கு கிழக்கு வாசல்களில் தலா 500 பெட்டகங்கள் கொண்ட செல்போன் வைப்பறைகள் தயார் நிலையில் உள்ளன. மொத்தம் 3000 பெட்டகங்களில் ஒரே நேரத்தில் அதிகபட்சம் 15,000 செல்போன்கள் வரை வைக்க முடியும். இதற்காக ஒரு செல்போனுக்கு ரூபாய் 5 கட்டணம் வசூலிக்கப்படும். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முடிந்த அளவு தங்களது செல்போன்களை வீட்டிலோ அல்லது வாகனத்திலோ பத்திரமாக வைத்துவிட்டு வந்தால் கோவில் பணியாளர்களின் பணிச்சுமையையும் கோவில் பக்தர்கள் வரிசையில் காத்திருக்கும் நேரமும் குறையும் என்றனர். பக்தர்கள் தங்களது செல்போன்களை வழங்கும் போதும் திரும்ப பெற்றுக் கொள்ளும் பொழுதும் எந்தவித குளறுபடியும் ஏற்படாத வகையில் தனி சாப்ட்வேர் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் செல்போன் வழங்குபவர்களின் முகம் உள்ளிட்ட தனித்த அடையாளங்கள் பதிவு செய்யப்படும். வரும் 25ஆம் தேதி முதல் சோதனை அடிப்படையில் இந்த சாப்ட்வேர் பரிசோதனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. NTT நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன்.